அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபஅத். அப்போ இறைநேசம், இறைநேசர்கள் இறைநேசத்தை அடைவது எப்படி, ஈமானை பாதுகாப்பது எப்படி, இதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போது நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், ஈமான் ஈமான் ஈமான். ஏனென்று சொன்னால் ஈமானுக்கு மிகவும் ஆபத்தான காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஈமானை நாம் பேண வேண்டும், ஈமானை நாம் பாதுகாக்க வேண்டும். ஈமானை பாதுகாப்பதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. எதையோ நம்ம பேங்க்கில் காசு பாதுகாக்கிறது வைக்கிற மாதிரி, இன்றைக்கி எமர்ஜென்சியில் போய் டக்குன்னு பெட்ரோல் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிற மாதிரி, கேஸ் 2 சிலிண்டர் ஆர்டர் பண்ணி வச்சுக்கிற மாதிரி எல்லாம் டக்குன்னு செய்கிற வேலை இல்லை. ஈமானை பாதுகாக்கிறது அதுக்கு ஒரு மிகப்பெரிய தர்த்தீபு தேவைப்படுது, தசுக்கியத்து தேவைப்படுது. வழிமுறைகளை சரியான முறையில் பின்பற்றி வந்தாலே ஒழிய ஈமானை நாம் என்ன செய்ய முடியாது, பாதுகாப்பது என்பது முடியாது. அப்போ ஈமானை பாதுகாக்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம என்ன வழிமுறைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு நான் ஆசைப்பட்றேன். காலையிலேருந்து இந்த சில விஷயங்கள் எல்லாம் நம்ம இந்த வீடியோக்கள் இன்றைக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா, உலக நடப்புகள் என்னன்று. இப்போ இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கிறது எந்த டாபிக் அப்படின்னா, ஈரானுடைய வார் இல்லையா? அப்போ ஈரானுடைய வார் எது சம்மந்தப்பட்ட வார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த அறிவியலை ஃபுல்லாக பேக்கப் அறிவியல் என்ன இருக்குது, என்ன இதனால் ஏன் நடக்குது, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லி மேக்சிமம் மக்கள் இதை படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்போ அவங்க எல்லாருமே இன்றைக்கி டாபிக் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி நான் இன்றைக்கி வீடியோக்களில் பார்க்கும்போது இஸ்லாமினுடைய ஆதாரத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிற நிலைமை வந்துருச்சு. இன்றைக்கி மற்ற மாற்று சகோதரர்கள் கூட இவங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பிரச்சனை, அப்போது அப்படி இப்படின்னு அங்கங்கே தொட்டு அப்படியே ஈசா நபிக்கிட்ட ஈசா நபிக்கும் முகமது நபிக்கும் என்ன தொடர்பு, இவங்களுக்கு என்ன பிரச்சனை, இஸ்ரேலர்கள் யார் அப்படிங்கிறத மேக்சிமம் மாற்று சகோதரர்களே, யூதர்கள் எப்படிப்பட்டவங்க, யூதர்களுடைய கைவாளித்தனம் எவ்வளவு அப்படிங்கிறதெல்லாம் பேச வந்துட்டாங்க. இப்போ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போய் இன்றைக்கி இருக்கக்கூடிய வாழக்கூடிய முஸ்லீம்களை விடவும் அவர்கள் அறிவு ஞானத்தில் கொஞ்சம் முந்தி சென்று விடுவார்கள் என்பதை போல்தான் எனக்கு தெரிகிறது. காரணம், இப்போ அவங்க தர்காவை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இறைநேசர்களை பற்றியும் கிட்டத்தட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யார்? மாற்று சகோதரர்கள். நான் பார்க்கக்கூடிய வகையில் சொல்லும்போது சொல்கிறேன். அப்போ இன்றைக்கி நம்மளுடைய இஸ்லாமிய சகோதரர்களுக்கு மத்தியில் இன்னும் இந்த தர்காவுடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லை. தர்கான்னு சொன்னாலே இன்றைக்கி ஒரு சில பேருக்கு அப்படியே ஒரு மாதிரி அதை கேட்கவே பிடிக்கலைங்கிற மாதிரியான நிலைமையிலெல்லாம் கூட இருக்கிறாங்க. அதுக்கு காரணம் தர்காவில் அடங்கி இருக்கக்கூடிய நல்லவர்கள் இல்லை. இந்த தர்கா என்று சொன்னால் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறிவிட்டதற்கு காரணம் அந்தந்த இடத்தில் நடக்கக்கூடிய நிர்வாக சீர்குலைவு, அதை கொண்டு அவர்கள் பணமாக்கும் விதம், காசை அவர்கள் நிர்வாகம் செய்யக்கூடிய விதம், அதை அவர்கள் தங்களுடைய வாழ்வாதாரமாக ஆக்கி கொண்ட விதம், அங்கே நடக்கக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள், இதெல்லாம் தான் இதை முகம் சுளிக்க வைக்கிறதே தவிர அங்கே அடங்கியிருக்கக்கூடிய அந்த பெரியவங்களுடைய விஷயத்தில் மேக்சிமம் யாருக்கும் ஸ்ட்ரைட்டாக ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா அப்படின்னா அறியாத தன்மையை வேணால் நான் உணர்றேனே தவிர, அவங்க யாரோ ஒரு நல்லவங்க அடங்கியிருக்கிறாங்கன்னு அவங்க அடக்க ஸ்தலத்தை அங்கே வச்சுக்கிட்டு சுற்றி இருக்கக்கூடிய அந்த கூட்டம் செய்யக்கூடிய அட்டூழியமும் அவர்கள் செய்யக்கூடிய ஒரு தேவையில்லாத சடங்கு சம்பிரதாயங்கள், அதை வைத்து அவர்கள் வருமானம் பார்ப்பது தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு மனநிலையை முஸ்லீம்களுக்கு மத்தியிலும் கூட தர்காவுடைய விஷயத்தில் கொண்டு வந்ததுக்குண்டான காரணமாக நான் பார்க்கின்றேன். காரணம், இப்போ நம்ம இறைநேசம்னு பேசுகிறோம் இல்லையா, அந்த இறை நேசத்தை முழுமையாக அடைந்தவர்கள் அவர்கள், இறை நேசத்தை முழுமையாக பெற்றவர்கள் அவர்கள். இதை எப்படி நம்ம சொல்கிறோம்? குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன்ஹு. அவர்கள் அல்லாவை பொருந்தி கொண்டார்கள், அல்லாவும் அவர்களை பொருந்தி கொண்டான் அப்படின்னு ஒரு கூட்டத்தாரை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அது எப்படிப்பட்ட கூட்டத்தார்கள் அவர்கள்? அவங்க தான் வலிமார்கள். வலிமார்கள்னா என்ன? வலிமார்கள்னா யார்? அது என்ன அர்த்தம்? அதுக்கு இறை நேசத்தை அடைந்தவர்கள், இறை நேசத்தை மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக பின்பற்றி வாழ்ந்தவர்கள். இறைநேசம் மட்டுமே எங்களுக்கு போதும், இந்த துனியாவுடைய வாழ்க்கை தேவையில்லை என்று சொல்லி வாழ்ந்தவர்கள் தான் இந்த இறைநேச செல்வர்கள். இறைநேசத்தை நோக்கி சென்றார்கள்.
துனியாவில் அவங்களுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை எங்களுக்கு அப்படின்னு. அதுக்காக துனியாவுடைய வாழ்க்கையை வாழாமல் காட்டில் போய் துறவியாக வாழ்ந்தாங்களா அப்படின்னா இல்லைங்க. துனியாவில் தான் வாழ்ந்தாங்க, மக்களோடு மக்களாக வாழ்ந்தாங்க, மக்களோடு மக்களாக வாழ்ந்தார்கள், சம்பாதித்தார்கள், குடும்பம் குட்டி என்று அவர்களுக்கு ஒரு பெரிய கூட்டமே இருந்தது. என்ற போதிலும் அவர்களுடைய தேவையெல்லாம் இறை சிந்தனை, இறைவன் மட்டும் என்று அவர்கள் பொருந்தி கொண்டார்கள். ஒரு மிகப்பெரிய மகான், பெரிய தொழிலதிபராக இருந்தாங்க. அவங்களுக்கு அப்துல் காதர் ஜீலானி அப்படின்னு சொல்லி பேர். மஷூரான ஒரு எல்லாருக்கும் பிரபலியமான ஒரு பெரியவங்க தான், கௌதுல் ஆலம்னு சொல்லி. அவங்க சாதாரண ஆள் கிடையாது. அவங்களுடைய வீட்டில் இந்த குதிரை இருக்கு இல்லையா, இந்த குதிரை ஒட்டகத்தெல்லாம் வைக்கிறதுக்கு நம்ம இந்த ஆணியை இந்த ஒரு பூமியில் ஒரு மிகப்பெரிய இரும்பு அடித்து கட்டி வைப்போம் பாருங்கள், அந்த இரும்பே அங்கே தங்கத்தில் தான் இருந்துச்சு அவங்களுக்கு. அந்த அளவுக்கு செல்வந்தராக இருந்தாங்க. ஆனால் அவங்க இளமை காலத்தில் வாழும்போது எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னு சொன்னால், வேப்பெண்ணெயை தொட்டு தான் ரொட்டி தின்றுருக்காங்க. அப்போது 50 வயசுக்கு மேலே தான் அவங்க அந்த வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. 50 வயசுக்கு முன்னாடி அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி படிக்கணும். அந்த கௌதுல் ஆலம் அப்படின்ற அப்துல் காதர் ஜீலானியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா, இன்றைக்கி அவங்கள பற்றி பேசுகிறதெல்லாம் அவங்களுடைய 50வது வயசுலேருந்து வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி தான் மக்களுக்கு மேக்சிமம் தெரியுது. ஆனால் அவங்க அந்த 50 வயசு வரைக்கும் அவங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்க மேலே மரியாதை வந்துடும். என்ன மாதிரியான தியாக நிலையில் வாழ்ந்தாங்க, இறைவனுக்காக வேண்டி தன்னை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டார்கள், என்னென்ன சூழ்நிலையெல்லாம் எப்படி பசி கொடுமையை தாங்கினார்கள், எப்படி அவர்கள் வாழ்க்கையினுடைய இளமை பருவத்தை அவ்வளவு கஷ்டத்திலும் வாழ்ந்தார்கள் என்று நாம் அதை வரலாற்றை எடுத்து படித்தோம் என்று சொன்னால் அவர்களுக்கு மீது உள்ள கண்ணியம் நமக்கு வந்துவிடும். இன்றைக்கி நம்ம சகோதரர்கள் பல பேருக்கு, பெரியவங்க நல்லடியார்களுடைய கண்ணியம் தெரியாததனுடைய காரணம் என்ன தெரியுமா? சாதாரண மக்கள் அவங்க எடுத்த உடனே இப்போ நாகூரில் ஷாவுல் ஹமீது நாயகம் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய கடைசி காலத்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையில் உள்ள அந்த அவங்களுடைய பிரமிப்பை பற்றி, அவங்களுடைய மகாரத்தை பற்றி, அவங்களுடைய பயங்கரமான ஒரு தன்மையை பற்றி எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க அது தெரியல, இவங்களுக்கே அது தெரியல. அப்போ இவங்க தெரியாதவங்க எப்படி மக்களுக்கு என்ன எடுத்து சொல்ல முடியும் அவங்கள பற்றி? அங்கே போனால் நோய் தீரும், அங்கே போனால் தேவையானது கிடைக்கும், அங்கே போனால் இதெல்லாம் குரான்லேயே அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நபி, மரியம் அலைஹிஸ்ஸலாம் நபி கிடையாது, பெண்களில் நபி வர முடியாது. அப்போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப காலமாக குழந்தை இல்லைன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ கஷ்டப்பட்டு அல்லாட்ட கேட்காத துவா கிடையாது, கேட்காத நாள் கிடையாது. ஒரு நாள் திடீர்னு மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த மெஹராபுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கே அந்த காலத்தில் கிடைக்காத பழங்கள், கனிகள், வகைகள், அந்த ஊர்லேயே கிடைக்காத கனி வகைகளை வச்சுக்கிட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சின்ன குழந்தை, அவங்களுக்கு என்ன ஒரு 8-7 வயசு இருக்கும். அப்போ கேட்குறாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அன்னாலக்கி ஹாதாயா மரியம், உங்களுக்கு இது எங்கேருந்து வந்துச்சு? நான் கொண்டு வந்து தரலையே, வேறு யாரும் வந்தாங்களா? அப்படியே வந்தாலும் இந்த ஊரில் இந்த பழங்கள்லாம் கிடைக்காது அப்படின்னு கேட்கும்போது, அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, எனக்கு இது ரப்பு கொடுத்தான், எனக்கு அல்லாஹ் கொடுத்தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அந்த இடத்துல ஒரு உணர்வை உணர்றாங்க. யார்? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். அப்போ அந்த இடத்துல ஹுனாலிக்க தஆ ஜக்கரியா ரப்பஹு, அந்த இடத்துல கையை தூக்கி, அல்லாஹ் இந்த இடத்துல உன்னுடைய அருள் இருப்பதை நான் உணர்கின்றேன், அதனால் இந்த இடத்துல இருந்து நான் கை தூக்கி உன்ட்ட கேட்குறேன், அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தையை நீ நசீபாக்குன்னு சொல்லி திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஞானோதயத்தில் கை தூக்கி கேட்டாங்க. அல்லாஹ் உடனே கபூலாக்கிட்டான். அத்தனை வருஷமாக கேட்டு கிடைக்காத துவாவை திடீர்னு அவங்களும் தன்னிலை மறந்தவர்களாக கை தூக்கி கேட்ட உடனே, உங்களுக்கு யஹ்யா என்ற ஒரு ஆண்மகனை கொண்டு சுபசோபனம் சொல்லுகின்றேன்னு சொல்லி அந்த இடத்துல உடனே அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? வாக்களிச்சிட்டான். இப்போ இது எதுக்காக? இது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்திருக்குது, மூசா நபிக்கு நடந்திருக்குது, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய அந்த தர்பார்லேயே நடந்த ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பெரிய ஜின்னுக்கும், உலகத்திலேயே சக்தி வாய்ந்த ஒரு ஜின்னுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சூஃபி அறிஞருக்கும் நடுவில் நடந்த ஒரு போட்டியில் யார் ஜெயிச்சாண்டா, ஜின்னு தோத்துருச்சு, சூஃபி அறிஞர் ஜெயிச்சிட்டாங்க. அந்த பல்கிஸ் அம்மையாருடைய அந்த சிம்மாசனத்தை கொண்டு வரக்கூடிய விஷயத்தில் குரானில் இருக்குது வலிமார்களை பற்றி, இறைநேசர்களை பற்றி, அவர்களுக்கு உண்டான அந்த ஒரு பவரை பற்றி. ஏன்னா அல்லாஹ் தான் அவங்களுக்கு அந்த பவரை கொடுக்குறான், புரியுதா? அல்லாஹ் தான். இப்போ நாமளும் மனுஷன்தான், டாக்டரும் மனுஷன்தான், இப்போ அவரும் மனுஷன்தான், நானும் மனுஷன்தான் சொல்லிட்டு நான் ஒரு பேஷண்ட்டை படுக்க போட்டு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ண முடியுமா? சரியா வருமா? என்னைய ரொம்ப நம்புகிற ஒருத்தர் இருக்கிறான்ப்பா, உங்களை நான் ரொம்ப நம்புகிறேன் அப்படின்றான். அப்போ நீ படுவோம் நெஞ்ச பொழந்து ஆப்ரேஷன் பண்ணுறான் அப்படின்னா, பாய் நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கேட்பான மாட்டானா? பைத்தியக்காரத்தனமாக இருக்குது.
டேய், அப்போ அவர் பண்ணுறன்றாரு, அவரை நம்பி போகிற, இத்தனை வருஷமா என் கூட பழகுறேன், நான் உனக்கு நீ நல்லா இருக்கிறத நான் விரும்ப மாட்டேனா, நான் உனக்கு பண்ணிட மாட்டேனா அப்படின்னா, அவர் படிச்சிருக்காருங்க, பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு படிச்சிருக்காரு, அவருக்கு அது தெரியும், அதனால் அதை பண்ணுறாரு. நீங்கள் அதுக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? புரியுதா? அப்போ 2 பேரும் மனுஷன் தானே. அப்போ நான் ஹார்ட் ஆப்ரேஷனை பொழந்து பண்ணுறேன்னா வரமாட்டான். அவர்கிட்ட தைரியமாக கையெழுத்து போட்டு போய் படுப்பான். ஏன்? அவருக்கு அந்த அறிவு இருக்குது. அப்போ அறிவால் உணர்வு உயர்வு இருக்கா இல்லையா? நானும் மனுஷன் தான், 2 கால் 2 கை இருக்குது, அவரும் என்னை போல மனுஷன் தான், 2 கால் 2 கை இருக்குன்னு பேச முடியுமா? அப்போ இங்கே என்ன விஷயம் இங்கே புரிய வேண்டியது இருக்குது. அப்போ ஒரு துனியாவுடைய ஒரு அறிவு, நீயும் டாக்டராக படிக்கலாம், அவரும் டாக்டராக படிக்கலாம், நானும் டாக்டராக படிக்கலாம். நான் படிக்கலை, நீயும் படிக்கல. அவர் படித்தார், டாக்டர் ஆகிட்டார். இவர் படித்தார், கலெக்டர் ஆகிட்டார். இவர் படித்தார், IPS ஆகிட்டார். படித்ததுனால அவங்களுக்கு ஒரு அந்தஸ்து, அவங்களுக்கு கிடைச்ச பவர், அதை அவங்க யூஸ் பண்ணுறாங்க. கரெக்ட். நம்ம படிக்கலை, அதனால் நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. இப்போ நானும் மனுஷன் தான், அவனும் மனுஷன் தான், நானும் மனுஷன் தான், அவனும் மனுஷன், எல்லாத்தையும் போட்டி போட முடியுமா? அப்போ உலக அறிவை படித்தவங்களுக்குன்னு ஒரு தனி அந்தஸ்து இருக்கா இல்லையா? நம்ம தைரியமாக நம்ம பொண்டாட்டி பிள்ளையை கொண்டு போய் அட்மிட் பண்ணுறோமே கையெழுத்து போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அவர் படித்த படிப்புக்கு, அவருக்கு அந்த அனுபவத்துக்கு இருக்கக்கூடிய அந்த நாலேஜுக்கு அவர் காப்பாற்றிடுவார்ன்ற நம்பிக்கையில் தானே. அப்போது உலகத்தை படித்தவங்களுக்கு மத்தியிலேயே இவ்வளோ ஏற்ற இறக்கம் இருக்கு. அப்போ அல்லாவை படித்தவர்கள், அல்லாவை விளங்கியவர்கள், அவங்களுக்கும் நமக்கு என்ன சாதாரணமான விஷயமா என்ன? அப்போ அவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசமே கிடையாதா? வாழ்க்கை ஃபுல்லாக அல்லாவுக்காக வேண்டி தன்னை தியாகம் செய்து வாழ்ந்தவர்கள், அல்லாவை மட்டுமே போதுமாக்கி கொண்டு வாழ்ந்தவர்களுக்கும் தேவைக்கு அல்லாவுக்கு அப்புறம் நமக்கும் அவங்களுக்கு மத்தியில் வித்தியாசமே இல்லையா? நடந்து போய்கிட்டு இருக்கோம், ரோட்டில் சந்தோஷமாக சிரித்து ஜாலியாக பேசி போய்கிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு முள் குத்துச்சுன்னா அல்லா அல்லான்னு கத்துற நம்ம எங்க? அல்லாவுக்காக வேண்டியே நடந்து போகக்கூடிய அவங்க எங்க? 800 கண்ட்ரீஸை கடந்து வந்திருக்கிறாங்களே. ஷாஹுல் அமீத் நாகூருக்கு அவங்க சாதாரணமாக வந்துடல. 800 கண்ட்ரீஸை நடந்து கால்நடையாக போய் அத்தனை கண்ட்ரீஸ்லையும் தீனை பரப்பி அத்தனை இஸ்லாமியர்களை உருவாக்கிட்டு வந்திருக்கிறாங்க. அஜ்மீரில் அடங்கியிருக்கிறாங்களே ஹாஜா கரீபுன் நவாஸ், அவங்க பேர் அத்தாவுர் ரசூல், ரசூலுல்லாவுடைய பேரப்பிள்ளைங்க. நாகூரில் இருக்கிறவங்க யார்? ரசூலுல்லாவுடைய பேரப்பிள்ளை, அஹ்லு பைத்து. சொல்கிறது புரியுதுங்களா? ஒரே ஒரு ஸ்பீச்சில் 9 லட்சத்துக்கு மேலே இஸ்லாத்தை பின்பற்றிட்டாங்க. அவங்களுடைய பேச்சை கேட்டு 9 லட்சம் பேர் இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அந்த வார்த்தையில் என்ன பவர்? அப்போ அவங்களுடைய உள்ளம் எவ்வளோ இஹ்லாஸாக இருந்திருக்கணும் இறைவனுக்காக வேண்டி. என்ன மாதிரியான ஒரு தேட்டமும் என்ன மாதிரியான ஒரு வேகமும் இருந்திருந்தால் அவர்கள் இறைவனுக்காக வேண்டி இவ்வளோ பெரிய பணியை செய்திருப்பார்கள். நாம் நடந்து போவோமா? கொஞ்சம் தூரமாக இருந்தால் பள்ளிவாசலுக்கு பைக் எடுத்து தான் போகிறோம். அவங்க என்ன பள்ளிவாசலுக்கு நடந்து வந்தாங்க? அப்போது அவங்களுக்கும் நமக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? இன்றைக்கி காஃபிர்கள் இன்றைக்கி நம்ம மாற்று சகோதரர்கள் என்ன பேசுகிறாங்கண்டா, இஸ்லாமியர்களுக்கு இப்போ இன்றைக்கி என்னண்டா ஒரு கருத்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த திருப்பரங்குன்றம் தர்கா இருக்குது, அதை பற்றி ஒரு கருத்து சொல்கிறார் ஒரு சகோதரர், மாற்று சகோதரர் தான். அந்த தர்கா அப்படிங்கிறது முஸ்லீம்களுக்கே சொந்தம் இல்லைங்க. ஏன்னா முஸ்லீம்கள் தர்கா போக மாட்டாங்க, தர்காவுக்கு போகிறது ஹராமு. அப்போ தர்காவுக்கு போகிறவங்க முஸ்லீம்கள், உண்மையான முஸ்லீம்கள் தர்காவுக்கு போக மாட்டாங்க, உண்மையான முஸ்லீம்கள் தர்காவுக்கு போக மாட்டாங்களா? இப்போ இவங்களுக்கு விளக்கத்தை புரிய வைக்க வேண்டியது பொறுப்பு யாருது? இங்கே உள்ள தர்காவெல்லாம் இடிக்கணும், இங்கே உள்ள தர்காவெல்லாம் சரியில்லை, தர்காவுக்கு போகிறது ஹராம்னா மதினால என்ன இருக்கப்போ? ஒரு இறந்து போன ஒருவரை அடக்கம் செய்து விட்டு அந்த அடக்கத்தை சுற்றி நடந்து வர்றது, அடக்கத்தை சுற்றி அங்கே போய் அவங்கள போய் பார்த்துட்டு வர்றதுன்றது தர்கா வழிபாடுன்னு சொன்னால் மதினால என்ன இருக்குது? ரசூலுல்லாவோட அடக்கஸ்தலம் தானே இருக்குது. மஸ்ஜிது நபவின்னா என்ன? நபி வாழ்ந்த மஸ்ஜிதா இல்லை நபி இருக்கிற மஸ்ஜிதா? அந்த இடத்திலே போய் சலாம் சொல்லுகின்ற கோடான கோடி முஸ்லீம்கள் இல்லையா? தர்காவுக்கு போகிறது முஸ்லீம்களுக்கு சொந்தமான பழக்கம் இல்லை, முஸ்லீம்களுக்கும் தர்காவுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி பேசுகிறாங்களே. இன்றைக்கி மாற்று சகோதரர்கள் மட்டும் இதை பேசுகிறார்களா? அவங்களுக்கு விடுங்க, அறிவு இல்லை, ரைட், ஓகே, அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது. இன்றைக்கி நம்ம முஸ்லீம்களே தானே சொல்கிறாங்க தர்காவுக்கு போகிறது ஹராம்னு. தர்காவுக்கு போகிறது ஹராம்னு சொல்கிறதுக்கு என்னப்பா உங்களுக்கு தெரியும்? அதை பற்றி, இறை நேசத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியுது? சாதாரண மனிதனும் இறைவனுக்காக வேண்டி வாழ்ந்து மறைந்த மனிதனும் ஒன்னா? வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையிலே இறந்தவர்களை நீங்கள் கொல்லப்பட்டவர்கள், அவர்கள் மௌத்தாயிட்டாங்க, அம்வாத் மௌத்தானவர்கள் என்று நீங்கள் எண்ணி கூட நினைச்சு கூட பார்க்காதீங்கன்னு குர்ஆன் சொல்லுது இல்லையா? குர்ஆனுக்கு மாற்றமா செஞ்சா என்ன? குர்ஆனை மறுத்ததா அர்த்தமாயிடுமே. அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்து இறந்து போனவர்களை நீங்கள் மௌத்தானவர்கள் என்று எண்ணாதீர்கள் என்று குர்ஆன் தடுக்கின்றது என்று சொன்னால் குர்ஆனை மீறி நம்ம செய்ய முடியுமா? அப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் போய் உயிரை கொடுத்தவரை நம்ம என்னன்னு சொல்லணும்? மௌத்தாயிட்டார்னு சொன்னால் என்ன ஆகும்? குர்ஆனுக்கு மாற்றமாயிட்டாதா?
நம்ம ஈமான் போயிடாதா? அப்போ அல்லாஹ் தடுக்கிறான் இல்லையாங்க? அவர் மௌத்தானவர் இல்லைன்னு சொல்கிறான் அல்லாஹ். அவரை பார்த்து நம்ம மௌத்தானவர் நம்ம சொல்கிறோம், நமக்கு என்ன அதிகாரம் இருக்குது மௌத்தானவர் சொல்கிறதுக்கு? அல்லாஹ்வுடைய பாதையில் சென்று மௌத்தானவர்களை மௌத்தானவர்கள் என்று சொல்வதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? தர்காவுக்கு போகிறது ஷிர்க்கு. ஒரு 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 ஒருத்தர் இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் இறந்துட்டார், அவரை அடக்கி வச்சுக்கிட்டு அந்த அடக்க ஸ்தலத்துக்கு போயிடுறது, அங்கே போய் வழிபடுறது. யார் வழிபட்டா? எங்களுடைய ஈமான், முஸ்லீம்களுடைய ஈமான் எப்படி? அல்லாஹ் மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும், அல்லாவுக்கு மட்டும்தான் வழிபாடு. அங்கே செய்கிறதுக்கு பேர் வழிபாடு இல்லை, அது வழக்கப்பாடு. அந்த வழக்கத்தை உருவாக்கிட்டாங்க. அது தப்புன்னா தப்பு தான், ரைட், ஓகே, ரைட். இப்போ இன்றைக்கி பள்ளிவாசலில் காலையில் சஹருக்கு சோறு போடுறாங்க, எல்லா பள்ளிவாசல்லையும் போடுறாங்களா இல்லையா? நான் சின்ன வயசில் இருக்கும்போது எந்த பள்ளிவாசலையும் சஹருக்கு சோறு போட்டதில்லை. நான் பார்த்து வளர்ந்ததெல்லாம் நோன்பு திறக்கிறதுக்கு கஞ்சி கொட்டா மண் கொட்டாவில் வைப்பாங்க, எல்லாரும் போய் ஒன்றா உட்காந்து நோன்பு திறந்துட்டு மகரிப் தொழுதுட்டு வருவோம். இன்றைக்கி பள்ளிவாசல்களில் காலையில் சஹருக்கு சோறு போடுறாங்க, 300 400 500 பேர் வந்து சாப்பிட்டு போகிற அளவுக்கு எல்லா பள்ளிவாசல்லையும் விமர்சையாக செய்கிறாங்க. நான் கேட்குறேன், சோறு சாப்பிட்றதுக்கு வக்கீலாதவன் வந்து சாப்பிட்டு போனான் பள்ளிவாசலில்? சொல்லுங்கள். சோறு சாப்பிடுவதற்கு முடியாதவர்கள், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்கள் தான் இன்று பள்ளிவாசலில் வந்து சஹர் சாப்பிட்டு நோன்பு வச்சுட்டு போகிறாங்களா? நான் சொல்லட்டுமா? இன்னைக்கு எந்த பள்ளிவாசலில் என்ன ஃபுட்டு, இன்னைக்கு எந்த பள்ளிவாசலில் என்ன சிறப்பான, இன்னைக்கு அந்த பள்ளிவாசல் நெய்சோறு போடுறாங்க, இந்த பள்ளிவாசலில் பிரியாணி போடுறாங்க, இந்த பள்ளிவாசலில் பஹாரா காணா அப்படின்னு தேர்ந்தெடுத்து போய் பள்ளிவாசல் போய் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. அது தெரிஞ்சுதான் பள்ளிவாசல்காரங்க சாப்பாடு போடுறாங்க. இது வீண் விரயம் இல்லையா? இது தப்பு இல்லையா? இது வேஸ்ட் தானே, காசு நம்ம வேஸ்ட் பண்ணுறது. வந்து சாப்பிட்றவங்க அத்தனை பேருமா அங்கே வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்காங்க அந்த மஹல்லாவை சுற்றி? தெரியாமையா சாப்பாடு போடுறாங்க மஹல்லாவாசிகள்? அப்போ இது அநியாயம் இல்லையா? இது தப்பு இல்லையா? இப்போ தர்காவில் நடக்கிற தப்புன்னா பள்ளிவாசல் நடக்கிற அநியாயத்தை யார் கேட்கறது? எல்லாம் அவங்கவுங்க வசதிக்கு செஞ்சுக்கிறோம், பேருக்கு செஞ்சுக்கிறோம், புகழுக்கு செஞ்சுக்கிறோம். ஒரு இடத்துல மட்டும் நடக்கிறது தப்பு. அப்போ இங்கே பள்ளிவாசல் நடக்கிறது என்ன அநியாயம்? இப்போ என்ன இது பெரிய ஒரு சிறப்பாக இது அதனால் எதுக்கு இதை நான் சொல்கிறேன்டா, எல்லாருமே என்ன செய்கிறோம்? எல்லாம் மீறி செய்கிறோம். எல்லாருடைய செயல்பாட்டிலுமே தப்பு இருக்குது. சரி தவறுன்னு பிரித்து பார்த்தா இன்றைக்கி எல்லாரும் தப்பு தான். வழிமுறை தப்பாய் போனதுனால மட்டுமே அந்த டோட்டல் இது வந்து அந்த விஷயமே தப்புன்னு நம்ம சொல்லிடக்கூடாது இல்லையா? அதுக்கு நம்ம உரிமை இல்லை இல்லையா? இன்றைக்கி தர்காக்களில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள், தர்காவில் நடக்கக்கூடிய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் எங்களுக்கு பிடிக்கலன்றதுனால, அதை பிடிக்கலன்னா அதுக்கு தான் நம்ம போய் நம்ம என்ன பண்ணணும்? அறிவுள்ளவர்கள், உலமாக்கள் அங்கே போய் அதெல்லாம் செய்யக்கூடாது. உலமாக்களுக்கு இன்றைக்கி தர்காவோடு சரியான தொடர்பு இருந்திருக்குமே ஆனால், சரியான முறையில் எடுத்து சொல்லி இருப்பார்களே ஆனால், மேக்சிமம் இந்த வெகுமதியான அவாம்கள் இந்த தர்கா விஷயத்தில் வந்து கன்ஃபியூஸ் ஆகிருக்க மாட்டாங்க. இது என்னுடைய ரொம்ப ஆழமான தெளிவான கருத்து. அவங்களும் பட்டும் படாமல் இருந்துட்டதுனால தான் இன்றைக்கி அவாம்கள் என்ன செய்கிறாங்க? தர்காவினுடைய பற்றி, நல்லடியார்களை பற்றி உண்டான விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. இன்றைக்கி நல்லடியார்களுடைய பற்றிய விழிப்புணர்வு இல்லாமல் போனதுன்னா இன்றைக்கி ஈமானுக்கு மிகப்பெரிய நஷ்டம். இதுக்கும் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னா, உண்மையிலே இருக்குது. யா அய்யுஹல்லதீன ஆமனத்துக்குல்லாஹ் வகூனு மஅஸ் சாதிகீன். நீங்கள் வந்து ஈமான் கொள்ளுங்க, நல்லவர்களோடு சேர்ந்துருங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த தரீக்கத்தினுடைய வழிபாடே இன்னைக்கு கெட்டு போயிருக்கு. அந்த தரீக்கத்தினுடைய வழக்கமே இன்னைக்கு கெட்டு போயிடுச்சு. அது ஃபசாத் ஆயிருச்சுன்ற நான் ஓப்பனாக சொல்கிறேன், டிக்ளேர் பண்ணுறேன். நான் தரீக்கத்தின்றைக்கு ஃபசாத் ஆகிவிட்டது. ஏனென்று சொன்னால் தரீக்கத்தை பற்றிய தெளிவான சரியான விளக்கத்தை கொடுப்பதற்கு நாம் தவறிவிட்டோம். அதனால் இன்று மக்கள் வந்து குழப்பமாயிட்டாங்க. இன்னைக்கு தரீக்கத்துன்ற பேர்லேயே ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்துடுச்சு உள்ள. இன்னைக்கு தரீக்கத்தை கார்ப்பரேட் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் மக்களிடத்தில் சரியாக முறையில் போய் சேராத போன காரணத்தினால் வழிமார்களை பற்றிய ஒரு விளக்கம், வழிமார்கள்னால் யார், எப்படிப்பட்டவங்க, இவங்களுக்கும் இறைவனுக்கும் என்ன சம்பந்தம், நமக்கும் அவங்களுக்கு உண்டான சம்பந்தம் என்ன, இது நமக்கு எல்லாருக்குமே தெரியாமல் போயிருச்சு. தர்காவுக்கு போகிறது ஹராம்டா. எங்கே போகிறது ஹராம்? மதீனாவில் என்ன இருக்குது? உலகத்தில் மிகப்பெரிய தர்கா எங்கே இருக்குது? மதீனா முனவ்வரால தான் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மீது கட்டப்பட்டிருக்க அந்த பெரிய குபா இருக்கு இல்லையா, பச்சை கலர் குபா, அது ஹராமுன்னு யாரும் சொல்ல முடியுமா?
எல்லாருடைய பெரிய சஹாபாக்களுடைய மீதும் மிகப்பெரிய கட்டடங்கள் இருந்தது. இந்த கேடு கட்ட சவுதிகள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இப்போதான் ரீசெண்டாக ஒரு 30, 60, 70 வருஷத்துக்கு முன்னாடி தான் அத்தனையும் இடிச்சானுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் டேட்டில் போட்டு பாருங்கள், நீங்கள் ஹதிஜாமாவோட தர்கா எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள். இது மஸ்ஜித் நபவியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்மளுடைய கபிர்ஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த தர்காக்கள் அந்த பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருந்துச்சு. இந்த சவுதிங்க இடிச்சானுங்க. இதை பற்றி நான் நிறைய பேச வேண்டியது இருக்குது. ஆனால் ஆல்ரெடி டைம் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. நிறைய பேசினாலும் கேட்குறதுக்கு இங்கே நிதானம் இல்லை. அதனால் நான் எதுக்கு சொல்ல வரேன்டா, இது ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட். இதை புரிஞ்சிக்காமல் ஈமானை காப்பாற்ற முடியாது. ஈமானை காப்பாற்றுறதுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களோட உதவி தேவை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களோட தொடர்பு இல்லாமல் ஈமானை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத நான் 100% சொல்கிறேன். டைரக்டாக அல்லாண்டு எவன் போனானோ ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. அந்த வழியே இல்லை. அங்கே குர்ஆனும் அது சொல்லப்படலை, ஹதீஸிலும் அது சொல்லப்படலை. அல்லாஹ்வை அடைவதற்குண்டான வழிகளை நாம் சரியான முறையில் பார்க்க தவறிவிட்டோம் என்று சொன்னால் ஈமான் வாஷ் அவுட். அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. இது கண்டிப்பாக நாளைக்கு இதனுடைய தொடரை நான் நாளைக்கும் உங்களிடத்தில் பேசுவேன். இதனுடைய தொடரை பற்றி நாளைக்கும் நான் பேசுவேன். இன்றைக்கி ரொம்ப ஸ்பீடாக நான் ஹைலைட்ஸ் பண்ணிட்டேன். இதை பற்றிய தொடர்களை நாளைக்கு நான் உங்களிடத்தில் தெளிவாக பேசுகிறேன் இன்ஷா அல்லாஹ். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாயி வ ஸய்யிதுல் முர்ஸலீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.